ஸோ 2026ல பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு அடல்ட் ஃபேமிலி ட்ராமாவை எடுக்கப்பட்ட ஹே பல்வந்த் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ ஜி5 ஓடிடி ஆப்ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் எந்த பிசினஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்ப தெரியல. ஸோ தான் அப்பா மாதிரியே ஒரு பிசினஸ் மேனா தான் ஆகணும் அப்படின்ற கனவுல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படிப்புலாம் முடிச்சுட்டு திரும்ப இவருடைய வீட்டுக்கு வந்துட்டே வராரு. ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எல்லாம் வந்து உனக்கு செட் ஆகாதுடா, ஏதாச்சும் வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சாரு. பட் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தன்னை எப்படியாவது அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோனை பாத்தீங்கன்னா இவர் மீட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபன்னியான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இவருடைய அப்பா எந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படம் ஃபுல்லாமே டபுள் மீனிங்ல வரக்கூடிய அந்த ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே வைஸுமே எந்த ஒரு இடத்துலயுமே பெருசா லேக் அப்படின்றது இல்ல, நல்ல ஒரு என்கேஜ்மெண்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. ஸ்டோரியா பார்க்கும்போது யூஸ்வலா இல்லாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாவே ட்ரை பண்ணிருக்காங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி அந்த எமோஷன் சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பட் இந்த படத்துல ஒரு சில கேரக்டரோட பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில கேரக்டர் நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஸ்டில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஃபன்னியான படமா தான் வந்துருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜி5 ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.